Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒன் ஆஃப் த டிசைன் ஆப்டிடியூட் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங். இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு டாபிக்ஸ் தெரியும் இல்லையா, வாட்டர் இமேஜ் அண்ட் மிரர் இமேஜ் பார்த்தோமா. அந்த ரெண்டு டாபிக்ஸ்ல கிளியர் ஐடியா இருந்ததுன்னா இதை சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆர் கலர் ஷீட்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோல்டு பண்ணி கட் பண்ணால் என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு மேபி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் ஒரு டிசைன் கொடுத்து அதை ஃபோல்டு பண்ணால் அந்த டிசைன் என்னவா தெரியும். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னா நமக்கு எப்படி மடித்தாலுமே அந்த டிசைன்ஸ் மேலே வரைக்கும் தெரிய தான் போகுது. ஸோ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அது போக அப்படி இல்லைன்னா கட் பண்ணி நல்லா எல்லா ஒவ்வொரு ஸ்டேஜா ஃபோல்ட் பண்ணிட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் சொல்லி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டு அதை விரிச்சா என்ன மாதிரி இருக்கும். நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் இல்லையா, பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங். நம்ம பேப்பர் எல்லாம் மடிச்சு ஒரு மாதிரி கட் பண்ணிட்டு அதை விரிச்சா ஒரு டிசைனோ ஒரு பேட்டர்னோ வர்ற மாதிரி கண்டுபிடிப்போம்ல, விளையாடுவோம் இல்லையா. அந்த டாபிக் ஓரியன்டட் தான் இது. என்னன்னா, இதை விரிச்சா என்ன மாதிரி இருக்கும்னு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் வரைஞ்சதை ஒண்ணுக்கு மேல ஒன்று நல்லா மடிச்சா என்ன மாதிரி டிசைன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இட் கேன் பி ஃபைண்ட் ஐதர் ஃபோல்டட் ஆர் அன்ஃபோல்டட் பேட்டர்ன் ஆஃப் த ஷீட். நமக்கு கொஸ்டின் வந்து ரெண்டு விதமா கேட்கலாம். ஒன்று ஃபோல்டு பண்ணா இங்க என்ன கிடைச்சிருக்கும், இல்லைன்னா அன்ஃபோல்டு பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கணும், ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிகர்ஸ்ல நமக்கு என்ன சொல்லி ரெண்டு டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். என்னன்னா, அந்த டாட்டட் லைன் இமேஜ்ல நமக்கு டாட்டட் லைன்ஸ் இருக்கும். டாட்டட் லைன்ஸ் என்னன்னா, எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க, நமக்கு மடிச்சதுன்னா பேப்பரை மடிச்சோம்னா அதுல அந்த மடிப்பு தெரியும் இல்லையா, அந்த டாட்டட் லைன்ஸ் தான் அந்த மடிப்பு மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஆல்சோ ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஆரோ இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோல்டு. எந்த டைரக்ஷன்ல ஃபோல்டு பண்ணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி ஃபோல்டு பண்ணோங்கிறத இண்டிகேட் பண்றதா அந்த ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டை வச்சு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர் பண்ணணும். ஓகேவா. ஸோ இண்டிகேட் இதுல ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் அதுல கட் பண்ண டிசைனோ இல்ல ஒரு கட் பண்ண டிசைன் இல்லைன்னா வரைஞ்சிருக்கிற டிசைன் ஏதோ ஒன்று அந்த பேப்பர்ல மேட் ஆயிருக்கும். ஸோ அதை அன்ஃபோல்டு பண்ணாலோ இல்லை ஃபோல்டு பண்ணாலோ என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு ஃபுல்லா இருக்க போகுது. அடுத்தது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ், ஃபோல்டிங்னா எப்படி இருக்கும், கட்டிங்னா எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துட்டா புரிஞ்சிடும். அப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே. இதுல பாருங்க, a square transparent sheet with a pattern is given. Figure out from amongst the four alternatives as how the pattern would appear when the transparent sheet is folded along the dotted lines. So first xங்கிற டயக்ராம் இருக்கா, இதுல தான் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல ஒரு டிசைன் இருக்கு. அந்த டிசைனை இந்த டாட்டட் லைன் இருக்கா, இந்த along the dotted line. ஸோ அந்த மடிப்பு அந்த டாட்டட் லைன் இருக்கிற இடத்துல அதை அப்படி மடிச்சாங்கன்னா நமக்கு ஃபோல்டு பண்ண அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல என்ன மாதிரி டிசைன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுதான் இந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜஸ் நம்ம இங்க அப்ளை பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. அப்படி ஃபோல்டு பண்றாங்க அப்படின்னா இந்த பார்ட்டோட இந்த நமக்கு ரைட் சைடு இருக்கா, இந்த ரைட் ஹாஃபோட பார்ட் என்னவா இருக்கும், இந்த பார்ட்ல இருக்கிறதோட மிரர் இமேஜா அந்த பக்கமா ஃபோல்ட் ஆகுமா. ஸோ இப்படி இருக்கிற இந்த கர்வ் நமக்கு மிரர் இமேஜ், இதோட மிரர் இமேஜ் என்னவா இருக்கும், இப்படி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிளா தான் நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல போய் ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் சைட்ல ஃபோல்ட் ஆகும்போது போய் நமக்கு ஆகும் இல்லையா. அப்போ இது என்ன மாதிரி டயக்ராமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைனும் இந்த சர்க்கிளோட எண்டிங்கும் இதுவும் நமக்கு ஒரே மாதிரியான இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சி வராது இல்லையா, ஏன்னா ஆப்ஷன் சில இந்த ட்ரையாங்கிளோட சைஸை ரொம்ப அகலமாக்கியிருக்காங்க. நமக்கு டிசைன் எதுவுமே மாற போறது இல்லை, சைஸ் மாற போறது இல்லை. ஜஸ்ட் அதை ஃபோல்டு பண்ணா ஒன்றுக்கு மேல ஒன்று விழுந்து அந்த டிசைன் என்னவா நமக்கு தெரியுங்கிறது தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும்.
அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ட்ரையாங்குலர் பார்ட் மாதிரி கோனிக்கலா இருக்கிறது நமக்கு அகலமா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வர வாய்ப்பே இல்லை. ஆல்சோ ஆப்ஷன் பில பாருங்க, நமக்கு ட்ரையாங்கிள் சைடு மாற போறது இல்லை, இது அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த இடம் நமக்கு இன்வெர்ட் ஆகல, நமக்கு ரைட் சைடு தான் ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதோட மிரர் இமேஜ் கரெக்டா கொடுத்துட்டாங்க. இந்த ஹாஃப் சர்க்கிளோட மிரர் இமேஜ் கரெக்டா வந்துருச்சு. ஆனா இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருக்கிறதையும் மிரர் இமேஜா போட்டிருக்காங்க. ஆனா அப்படி ஆகாது, எந்த சைடு ஃபோல்ட் ஆகி போகுதோ அதுதான் மிரர் இமேஜா மாறும். ஸோ அந்த இதுவும் இருக்க போறது இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் பியும் வராது. ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைஸ் எதுவும் மாறாது, நமக்கு அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே பாருங்க, இந்த கோனோட சைஸ் ரொம்பவே பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைஸ் பெருசாக போறதுல அதே சைஸ் தான் இருக்க போகுது. ஸோ இங்க ஒரிஜினல் இமேஜ்ல இருக்கிற இந்த ட்ரையாங்குலர் சைஸுக்கும் இதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டியும் வர போறது இல்லை. ஆப்ஷன் ஏல சரியா இருக்கு, அந்த கோன் அந்த ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கிறதும் சரியா இருக்கு. கரெக்டா இந்த எட்ஜ்லயே ஸ்டார்ட் ஆகி நமக்கு இது கரெக்டாகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிறது கரெக்டாக அந்த எட்ஜில் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆனதுனால ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஸோ இப்படி தான் ஃபோல்டட் பார்ட்னா, பேப்பர் ஃபோல்டிங்னா இப்படி தான் இருக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் ஏதோ ஒரு டிசைன் இருக்கும், அதை எந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுவாங்கங்கிறதையும் நமக்கு சொல்லிடுவாங்க. அந்த ஃபோல்ட் பண்ணதை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அந்த ஃபோல்டட் ஷீட்டில் இருக்கிற பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் ரைட் ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் ஃபோல்டட் ஓவர் த லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த ஷீட். அப்போ அந்த காம்பினேஷன் வந்து லெஃப்டோட போர்ஷன் அப்படியே தான் இருந்திருக்கும், ரைட்டோடது மிரர் இமேஜாக இந்த பக்கமாக விழுந்திருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு எப்படி விசுவலைஸ் ஆகுங்கிறது தான் பார்த்து நம்மளோட ஆன்சர் ஏ தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, அடுத்தது பேப்பர் கட்டிங். இப்போ பேப்பர் ஃபோல்டிங்னா என்ன சொன்னோம்? ஒரு டிசைன் இருந்து அதை மடித்து அது என்னவா இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது பேப்பர் ஃபோல்டிங். அதுவே பேப்பர் கட்டிங்னா நான் அப்போவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம் இல்லையா, மடித்து ஒரு கட் பண்ணுவோம், அப்புறம் அதை விரிச்சா என்ன டிசைனாக இருக்கும், நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விரிச்சா என்ன மாதிரி நமக்கு ஃபைனல் பேட்டர்ன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் பேப்பர் கட்டிங் டைப் ஆஃப் கொஷினில் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி இந்த டாட்டட் லைன்ஸ் என்னன்னா, அலாங் த டாட்டட் லைன் தான் இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ண போறாங்க. ஆல்சோ இந்த ஆரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆரோ மார்க்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல நம்ம அதை ஃபோல்டு பண்றோம் அப்படிங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த ஃபுல் ஸ்கொயர்ல இருக்கிறத நமக்கு அலாங் த டயக்னல், அப்போ டயக்னல் அலாங் டயக்னல் அவங்க அதை ஃபோல்ட் பண்றாங்க டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷன். அப்போ மேலே போயிடுது. அது ஆப்ஷன் டயக்ராம் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி ஃபோல்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோல்ட் ஆனதை அகைன் இசட்டா ஆப்ஷன் இசட் டயக்ராம் இசட்டா போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கிறத அதுல பாதியா எந்த டைரக்ஷன்ல எந்த இடத்துல ஃபோல்ட் ஆக போகுதுங்கிறத டயக்ராம் ஒய்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலா டயக்ராம் ஜெட்ல ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கிற ஒரு பேப்பரா அதை மடிச்சாச்சு. மடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிசைனை நம்ம கட் பண்றாங்க. ஸோ ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரி அந்த கார்னர்ல கட் பண்ணிட்டு ஒரு கர்வை கட் பண்ணி அகைன் ஒரு ட்ரையாங்கிள் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இதை பார்க்கணும்னா, இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஈஸியா நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரிவர்ஸ்ல நம்ம ஒவ்வொரு லெவலா ஃபோல்டை அன்ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும், மீன்ஸ் விரிச்சுக்கிட்டே வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து நமக்கு இந்த டயக்ராமா மாறுமா? இசட்டுங்கிறதுல கட் பண்ணியாச்சு. அப்போ அகைன் அதை ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் எடுக்கும்போது எங்க போவோம்? ஒய்ங்கிற ஃபார்மெட்டுக்கு நம்ம இதை அன்ஃபோல்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க எப்படி இருக்கு, இது கொடுத்தாச்சா? அப்போ நமக்கு இதுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்கும்? இதை விரிக்கும் போது இந்த ட்ரையாங்கிள் அகைன் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகுமா?
ஃபார்ம் ஆகி அது ஒரு ஸ்கொயர் ஆகிடும். அகைன் இங்கே ஒரு கர்வ் வந்துடும். இந்த சைடில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் அதோட மிரர் இமேஜ் மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் ஆகும். இப்படி வந்துருமா? ஸோ ஃபஸ்ட்டு அன்ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு இந்த ஒய்ல என்ன மாதிரி இருக்குங்கிறத இங்கே நம்ம இப்படி வந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு லெவலாக போனோம். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? ஒரு ஹாஃப் சர்க்கிள், இங்கே ஒரு இந்த கட் அப்படியே தான் இருக்கும். இங்கே நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இந்த 2 ட்ரையாங்கிளும் சேர்ந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மெட் வந்துருச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த டயக்ராம் ஒய்லேருந்து எக்ஸ் ஒரிஜினலாக அது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அகைன் அன்ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதுக்கு ரிவர்ஸ் பார்ட்டாக நம்ம இப்படி இதை அன்ஃபோல்ட் பண்ணால் இங்கே வந்துருமா? ஸோ அதில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்? ஆல்ரெடி ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்குது, இது நமக்கு ஒரு மேபி ஒரு ஃபுல் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகலாம். ஃபுல் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும். இங்கே எப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஃபோல்டு பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்ல அது ஸ்கொயராக மாறிச்சோ அதே மாதிரி இங்கேயுமே 2 ஸ்கொயர்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா? இங்கே ஒரு ஸ்கொயர் வரும். அகைன் இதுக்கு அப்படியே இதோட மிரர் இமேஜ் இந்த இடத்துல வரும்போது இங்கே ஒரு ஸ்கொயர் வரும். இந்த ஹாஃப் சர்க்கிள் அகைன் நமக்கு எல்லாமே டச் ஆன ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம பேப்பர் கட்டிங்கோட ஒவ்வொரு லெவலாக அன்ஃபோல்ட் பண்ணி அதில் என்ன வந்திருக்குங்கிறத நீங்களே பேட்டர்னை அனலைஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருந்திருக்கும்? ஆப்ஷன் சி மாதிரி இருந்திருக்குமா? ஏன்னா ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் கட் ஆகல, டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ஷன் ஜெட்ல இருக்கிறத அப்படியே ஒரே ஒரு ஃபோல்டு ஆப்போசிட்ல மட்டும் மிரர் இமேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு அப்படி வரப்போறது இல்லை, மொத்தம் நமக்கு ஃபோல்டிங்கே 2 இருக்கு. டைரக்டா இந்த மாதிரி அன்ஃபோல்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பியுமே நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் பார்க்கும்போதே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் இந்த ஆப்ஷன் பி அண்ட் டியில் அந்த ஸ்கொயர் ஃபார்மெட் எங்கேயுமே இல்லை. அப்போ அதை வச்சே நமக்கு ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சர்னு நமக்கு புரிஞ்சிச்சு. ஸோ பேப்பர் ஃபோல்டிங்னா அந்த எப்படி டிசைன் நமக்கு ஃபோல்ட் பண்ணுறாங்களோ அதோட மிரர் இமேஜாவோ வாட்டர் இமேஜாவோ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற இமேஜுக்கு மேலே இந்த மிரர் இமேஜோ வாட்டர் இமேஜோ போய் எம்பட் ஆகி அந்த 2ம் சேர்ந்து கம்பைண்டாக என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கும்னு பேப்பர் ஃபோல்டிங்கில் பண்ணணும். அதுவே பேப்பர் கட்டிங்கில் அந்த கட்டுக்கு அப்புறம் நம்ம ரிவர்ஸில் ஒவ்வொரு ஃபோல்டையாக ஒவ்வொரு மடிப்பையாக எடுத்து விட்டால் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுங்கிறத யோசிச்சு பேப்பர் கட்டிங்கில் ஃபைனல் பேட்டர்னோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேலே நம்ம பேப்பரை ஃபோல்டு பண்ணுறாங்க. அகைன் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு டயக்ராம் ஜெட்டில் நமக்கு 4 கார்னர்ஸில் கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேப்பரில் இந்த குட்டியுண்டா இருக்கிற இந்த பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க. 4 இடத்துலையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிவர்ஸ்லேருந்து தான் இதை நம்ம போக போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒயில் இருக்கிற மாதிரி மடிப்பை எடுத்து விடுறோம் அப்படின்னா இதோட ஆக்சுவலாக இந்த இமேஜும் இருக்கும், அது போக இதோட மிரர் இமேஜும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கணுமா? அப்போ நமக்கு இதோட மிரர் இமேஜ்னா எப்படி இருக்கும்? இப்படி ஃபார்ம் ஆகுமா? ஃபஸ்ட்டு ஃபோல்டை நான் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் எனக்கு என்ன வரும்? இங்கே எனக்கு அடுத்த ஃபோல்டை நான் எடுத்தேன்னா இந்த பார்ட் எனக்கு அப்படியே ரெப்ளிகேட் ஆகுமா? இங்கேருந்து இது எப்படி மிரர் இமேஜ் போட்டோமோ அதே மாதிரி மேலே இருக்கிற அதே பார்ட்டோட வாட்டர் இமேஜை அப்படி கீழே போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? அப்போ இந்த கட்டான போர்ஷன்ஸ்லாம் போயிடுமா? இங்கே இருக்காது. கட் ஆனதுனால இதெல்லாம் எம்டியாக தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்மெட் ஆகிடும், இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும், அகைன் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும்.
இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் ஆகி நமக்கு ரிமைனிங் ஷீட் மட்டும் இங்கே இருந்திருக்கும். ஸோ கட் ஆனது போக ரிமைனிங் அப்போ எப்படி இருந்திருக்கும், நமக்கு கட் ஆகுறது வி ஷேப்பில் தான் கட் ஆயிருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ நமக்கு இருக்க போகிறது இல்லை. உள்ள 4 ஸ்கொயர்ஸ் மாதிரி அந்த ராம்பஸாக ஃபார்ம் ஆயிருக்கணும், ஸ்கொயராக ஃபார்ம் ஆயிருக்காது இல்லையா. டைரக்ட் ஸ்கொயராக ஃபார்ம் ஆகாமல் இந்த டில்டட் ஸ்கொயர் ராம்பஸாக தான் 4 ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ அப்படி பார்த்தாலுமே ஆப்ஷன் ஏல மேலே இருக்கிற கட்டை வச்சு இதை ரிஜெக்ட் பண்ணுறோம். பிசிடி எடுத்துட்டோம்னா சியில் நடுவில் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது, ஆனால் நமக்கு நம்ம போட்டு பார்க்கும்போதே 4 ஸ்கொயர் வருங்கிறது தெரிஞ்சிருது. ஆல்சோ ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரெக்டாக இந்த ஃபார்மெட்டில் ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் நம்ம ஒரு லெவல் பிரிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு இந்த டில்டட் ஸ்கொயர் ராம்பஸாக தான் நம்மளோடது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இருக்க வாய்ப்பு இல்லை, ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கொஷினில் நம்ம அன்ஃபோல்டு பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக ஆப்ஷன் பி மாதிரி தான் நம்மளோட ஆன்சர் இருக்க போகுது. இது அதை விட கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி, ஆனால் ஃபோல்டு வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபோல்டில் பாருங்கள், இந்த கார்னரை மட்டும் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு ஃபோல்டு பண்ணிடுறாங்க. ஸோ கார்னரை ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி ஒரு ஹெக்ஸகன் மாதிரியான ஃபார்மெட்டில் பேப்பரை கொண்டு வந்து அதை த்ரூ டயக்னல் அவங்க அகெயின் இப்படி ஃபார்ம் பண்ணி நமக்கு 3 சர்க்கிள்ஸ் போட்டு ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபோல்டு எடுக்கும்போது நமக்கு அகெயின் இங்கே இதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக 6 ஹோல்ஸ் வந்துடும். 6 ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணுவோம், இந்த ஃபோல்டு இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்கிற ஃபோல்டை அன்ஃபோல்ட் பண்ணுவோமா. அப்படி அன்ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு ஏதாவது சர்க்கிள்ஸ் வருமா, அதில் தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்படி யோசிக்கணும், நமக்கு மேலே ஒரு குட்டி ட்ரையாங்குலர் லெவலுக்கு தான் நமக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்குலர் லெவலில் ஃபோல்ட் பண்ணும்போது அது இந்த சர்க்கிள் வரைக்கும் வருமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுதான் ஈக்குவலா. அப்போ அந்த கட் பண்ண அந்த ஃபோல்டு பண்ண ட்ரையாங்குலர் பார்ட் பாருங்கள், சென்டர் வரைக்கும் வரல, சின்னதாக கட் பண்ணியிருக்கிறனால நமக்கு அந்த சர்க்கிள்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் வரல. அப்போ அதை அன்ஃபோல்ட் பண்ணாலும் நமக்கு இந்த கார்னர்ஸில் இந்த இடத்துல எந்த சர்க்கிளும் வரப்போகிறது இல்லை. ஸோ அந்த கார்னரில் சர்க்கிள் வராத மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஏல மேலே வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட்லேயே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துடும் இல்லையா. ஸோ ஏ இருக்க போகிறது இல்லை, ஆல்சோ சியும் இருக்க போகிறது இல்லை. பி அண்டு டியை மட்டும் எடுத்தோம்னா பியில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. ஆல்சோ மேலே இந்த அன்ஃபோல்டு பண்ணாலும் இந்த சர்க்கிள் இருக்கிற ஃபோல்டு பண்ண அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபோல்டு பண்ண இடத்துல சர்க்கிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த கார்னர்ஸில் இல்லாத இதை பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஸோ ஃபோல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ஃபோல்ட்ஸ் படி நம்மளோட ஆன்சர் எப்படி வருங்கிறத செக் பண்ணிட்டு போடணும். ஸோ எல்லா நேரமும் இந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகாத மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப பெரிய ஃபோல்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கார்னரில் நமக்கு சர்க்கிள்ஸ் வர்ற மாதிரியும் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை ஜாகிரதையாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. 2 ஃபோல்டு பண்ணி நமக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லாஸ்ட்டில் ஒரு ட்ரையாங்குலரில் நமக்கு டைரக்ட் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம அன்ஃபோல்ட் பண்ணுவோமா. அப்போது ஒரு அலாங் டயக்னல் நமக்கு இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் இதை அன்ஃபோல்ட் பண்ணுறோங்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த ஸ்கொயர் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணுமா.
டைரக்ட் ஸ்கொயராக இருக்கிறனால நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு மாறும்போதுமே அது ஸ்கொயராகவே தான் மாறுது. ஓகே, ஒய்க்கு வரும்போது அப்படி ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இருக்கிற அதர் பார்ட்டில் நமக்கு எப்படி மாறுங்கிறத பார்த்தோன்னா அப்படி இதோட ரெப்ளிகேஷன் அப்படிங்க வருமா. ஸோ இப்படி தான் நம்மளோட அன்ஃபோல்டட் ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு டைரெக்டாக பார்த்தோன்னே தெரியும் ஆப்ஷன் பி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இதில் நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு எங்கேயுமே வரப்போகிறது இல்லை. ஏன்னா இந்த கார்னரில் எதுவுமே நமக்கு ஃபார்ம் ஆன மாதிரி காட்டல இல்லையா. இந்த கார்னரில் இருந்தால் தான் நம்ம அதை அன்ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலையுமே நடுவில் ஒரு சர்க்கிளோ ஏதோ என்ன கட் பண்ணியிருக்காங்களோ அந்த இது ஃபார்மேட் வரப்போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜெட் டயக்ராமில் கார்னரில் எதுவும் இல்லாதனால நடுவில் எதுவுமே வரப்போகிறது இல்லை ஷுவராக. அகைன் நமக்கு எதில் கன்ஃபியூஸ் ஆகலாம், கீழே இருக்கிறது நமக்கு ஜெட்டில் பாருங்கள் கீழே ஒரு ஸ்கொயர் தான் இருக்கே தவிர டில்டட் ஸ்கொயர் இல்லை. அப்போ கீழே டில்டட் ஸ்கொயர் இருக்கிற ஆப்ஷன் ஏ வரப்போகிறது இல்லை. ரிமைனிங் ஆப்ஷன் சி அண்ட் டி தான். சி அண்ட் டியில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா இந்த சைடில் உள்ளது டில்டட் ஸ்கொயராக வருமா அப்படின்னு. ஆனால் நம்ம இதில் நீங்கள் போகும்போது இதுக்கு தான் இது டில்டடாக இருக்குமே தவிர நம்ம நேரில் பார்க்கும்போது இது டைரக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். நம்ம அப்போமே போட்டு பார்த்தது பற்றி பார்க்கும்போது அப்போ இது ஆப்ஷன் டியும் வராது, ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். இதுவரை கட்டிங் பார்த்தோம். இது பாருங்கள், ஃபோர்த்து சம் வந்து பேப்பர் ஃபோல்டிங். அதாவது ஒரு பேட்டர்னும் டிசைனும் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அதை த்ரூ டாட்டட் லைன் அலாங் டாட்டட் லைன் நம்ம ஃபோல்டு பண்ணோன்னா அந்த டிசைன் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட கொஷின். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா பேப்பர் ஃபோல்டிங், அந்த மாடலில் இது ஒன்று. அப்போ இதை எடுத்தோன்னா இங்கே பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்க, த்ரூ டயக்னல் தான் அவங்க ஃபோல்டு பண்ணுறாங்க, அலாங் த டயக்னல் ஃபோல்ட் பண்ணுறாங்க. அப்போ அலாங் த டயக்னல் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த லைன் எப்படி வந்து இங்கே ஃபோல்ட் ஆகுங்கிறத பார்த்து நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஈக்குவலாக அதே லைனில் ரெண்டுமே ஒரே இதில் தான் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத லைன்ஸ் வந்திருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இந்த சீல இருக்கிற மாதிரி நடுவில் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக போகிறது இல்லை. ஐ மீன் இந்த 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 கேப் இங்கே எம்டியாக தான் இருக்கு இல்லையா. அப்போ இங்கே ஃபோல்ட் பண்ணும்போதும் கீழே நமக்கு எம்டியாக தான் இருக்குமே தவிர இந்த இடத்துல இருக்கிற இந்த லைன் நமக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ ஆப்ஷன் டியும் நமக்கு ஆன்சர் இல்லை. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஏ அண்ட் பி நமக்கு ஆக்சுவலாக இருக்கிறது தான் ஹரிசான்டல் லைனாக இருக்குது. அப்போ ஹரிசான்டல் லைனை த்ரூ டயக்னல் நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது வெர்டிக்கல் லைனாக தான் மாறுமே தவிர அகைன் ஒரு ஹரிசான்டல் லைனாக மாற போகிறது இல்லை. அப்போது ஆன்சர் ஏஆர்பியில் தான். ஏன்னா இது ஹரிசான்டலாக இருக்கிறனால ஃபோல்டு பண்ணால் ஹரிசான்டலாக வருமானு யோசிப்போம். எப்போ அது ஹரிசான்டலாக வரும், ஒருவேளை த்ரூ இப்படி இருக்கிற மீன்ஸ் இந்த மாதிரி கிராஸாக ஃபோல்டு பண்ணாமல் நடுவில் உங்களுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க, வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹரிசான்டல் லைனாகவே உங்களுக்கு பியில் இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனால் நமக்கு அவங்க ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது அலாங் டயக்னல். இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் இந்த கொஷினில். ஸோ எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ இது அலாங் டயக்னல் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறனால ஹரிசான்டல் லைன் இங்கே மாறி வரும்போது நமக்கு வெர்டிக்கல் லைனாக தான் இருக்கும், இந்த ஹரிசான்டல் லைன் ஃபார்மேட் வராது. அதே மாதிரி த்ரூ ஒரே ஆக்சஸில் தான் அது ஃபார்ம் ஆயிருக்கா, அப்போது இது இந்த லைனுக்கு மேலேயே தான் அந்த லைன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் அமங்ஸ் த ஹவு த பேட்டர்ன் வுட் அப்பியர் when the transparent sheet is folded at the dotted line. இந்த டாட்டட் லைனில் ஃபோல்டு பண்ணால் ஃபைனலாக எந்த மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது இந்த கார்னரில் இருக்குது, இதை எப்படியோ மடித்து நமக்கு மேலே இந்த ரைட் கார்னரில் மட்டுமே ஷீட் இருக்கிற மாதிரி அவங்க ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு விதமாக ஃபோல்ட் பண்ணலாமா, எப்படி ஃபோல்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் டு லெஃப்ட்டும் அவங்க ஃபோல்ட் பண்ணியிருக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் ஃபோல்ட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி வரும், ஆன்சர் என்ன வருங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கீழேருந்து மேலே ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு அதோட வாட்டர் இமேஜ் கிடைக்குமா,
அப்போது இதோட வாட்டர் இமேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அது என்னது, நமக்கு வாட்டர் இமேஜ்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து மாறும், ஆனால் ரைட் அண்ட் லெஃப்ட் மாறாது இல்லையா. அப்போ டாப் அண்ட் பாட்டம் மட்டும் மாறுச்சுன்னா நமக்கு இப்படி போயிட்டு இந்த ஷேடட் லைன் ரைட்டில் உள்ளது ரைட்லேயே தான் இருக்கும். ஸோ இது இந்த ஃபார்மெட்டில் ஃபஸ்ட் இப்படி ஃபார்ம் ஆகிடும். அகெயின் அவங்க லெஃப்ட் டு ரைட் பண்ணாங்கன்னா இந்த இதோட நமக்கு மிரர் இமேஜ் கிடைக்கும். அப்போ இதோட மிரர் இமேஜ்னா நமக்கு என்னாகும், டாப் அண்ட் பாட்டம் மாறாது, அதுக்கு பதிலாக இந்த ஷேடட் பார்ட்டுங்கிறது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மாறும். அப்போ அதுக்கு அப்படி பார்த்தா நமக்கு ஆன்சர் சியாக இருக்கணும். ஓகே, இப்போ இப்படி பார்க்கும்போது ஆன்சர் சின்னு நமக்கு தெரியுது. ஒருவேளை ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே ஃபோல்ட் பண்ணிட்டு ரைட் டு லெஃப்ட் பண்ணாமல் அவங்க ஃபஸ்ட்டு ரைட்டுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ஃபோல்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும், அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுலேயுமே அதே ஆன்சர் தான் வருதுன்னா அதுதான் ஆன்சர், கரெக்ட். அது சூஸ் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு இதோட மிரர் இமேஜ் பார்க்குறதா இருந்தால் இந்த ரைட் சைடில் இருக்கிற ஷேடு வந்து நமக்கு லெஃப்ட் சைடாக மாறி இருக்குமா. ஓகே, அதுக்கு அடுத்து அதோட என்ன பண்ணணும், வாட்டர் இமேஜ் பண்ணணும். ஏன்னா கீழேருந்து மேலே ஃபோல்ட் பண்ணுறாங்கன்னா இது அப்படியே வாட்டர் இமேஜாக மாறிடுமா. அப்போ வாட்டர் இமேஜாக மாறும்போது அகைன் டாப் அண்ட் பாட்டம் தான் மாறுமே தவிர நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் மாறாது. ஸோ அப்போவும் இந்த ஷேடட் போர்ஷன் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்க போகுது. ஸோ அதுவுமே இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கணும். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு ஃபைனலாக சீல இருக்கிற மாதிரியான ஆன்சர் தான் கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் த ஃபோல்டட் அலாங் த டாட்டட் லைன். ஓகே, இப்போது ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிற ட்ரையாங்கிளை அலாங் த வெர்டிக்கல் லைன் அவங்க ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஃபோல்டு பண்ணால் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இருக்க போகிறது இல்லையா, ஏன்னா அலாங் இதை ஃபோல்டு பண்ணால் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதோட மிரர் இமேஜ் நமக்கு மாறி இருக்குமா. அப்போ இப்படி வந்திருக்கும் அதோடது. ஆனால் ஆப்ஷன் சியில் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது இருக்க வாய்ப்பே இல்லை. ஆல்சோ இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னா உள்ளே இருக்கிற லைன்ஸ் வந்து எதுவும் நமக்கு ஹைட் ஆக போகிறதில்ல, ஆப்ஷன் பியில் இருக்கிற மாதிரி. ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் இந்த நடுவில் இந்த லைன்லாம் ஹைடாக இருக்கா, அப்படி ஹைடெல்லாம் ஆகாது நமக்கு. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னா எல்லாமே தெரியும் தான், தெரியாமல் எந்த லைன்ஸும் ஹைட் ஆக போகிறதில்ல. அப்போது ஆப்ஷன் பியும் இருக்க போகிறதில்ல. ஆப்ஷன் சி ஆர் டி இதில் எது கன்ஃபியூஸ் ஆகும்னா, நம்ம என்ன நினைப்போம், ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, அதோட ஆப்போசிட் ட்ரையாங்கிள் போடும்போது இந்த இதில் போடணும்னு சொல்லிட்டோம். நமக்கு ஆல்ரெடி இதோ இங்கே இருக்கு இல்லையா, மிரர் இமேஜ் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டோம். ஸோ இப்படியும் இப்படி வரலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. ஆனால் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இது எப்போ வரும், இதோட ஆக்சஸ் அதோட லைன்ஸு எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே உள்ள ட்ரையாங்கிள் அப்படியே தான் இருக்க போகுது. அகைன் இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது இந்த ஷேப்பில் இருக்க போகுதுன்னு. ஆனால் அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள், இதுவுமே இந்த டாட்டட் லைனை ஒட்டியே தான் இங்கேயுமே ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு இந்த ஸ்டார் ஃபார்மெட் வரணும்னா இந்த லைனுக்கும் இதுக்கும் கேப் இருக்கா, அவ்வளோ தள்ளி இந்த லைன் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் தள்ளி இருந்ததுனா தான் நமக்கு இந்த ஸ்டார் ஷேப் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு அந்த லைனுக்கு அந்த வெர்டிக்கல் லைனுக்கு இமீடியட்டாகவே இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறனால இந்த ஷேப்பில் வரப்போகிற ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் தான் வரும், ஸ்டார் ஷேப் வராது.
ஸோ பார்த்த உடனே டக்குன்னு ஸ்டார்னு யோசிச்சு அப்படி தான் நமக்கு பார்த்த உடனே தோணும். அப்படி இருக்கு. அதை செலக்ட் பண்ணாமல் ஆப்ஷன் ஏ நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த லைன்ஸ் பக்கத்தில் இருக்கா தூரமாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும். இது சூஸ் அ ஃபிகர் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிசம்பிள் த அன்ஃபோல்டட் ஃபிகர். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு டயக்னலாக ஒரு இது ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் 2 இடத்துலையுமே இந்த கார்னர்ஸை அவங்க ஃபோல்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோல்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அதை அன்ஃபோல்ட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்கொயரை நீங்கள் ஃபஸ்ட்டு அன்ஃபோல்டு பண்ணும்போது ஒயில் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணுமா? அப்படி கொண்டு வரதா இருந்தால் நமக்கு இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மெட் வருமா? இங்கே ஒரு அன்ஃபோல்ட் பண்ணுவோம், அதே மாதிரி இப்படி ஒரு அன்ஃபோல்ட் பண்ணுவோம். அப்போது இங்கே இருக்கிற சர்க்கிள் ஃபஸ்ட்டு இங்கே வரும், அதே மாதிரி இங்கே இருக்கிற சர்க்கிள் மட்டும்தான் இங்கே வரும். ஏன்னா இது ஹாஃபாக தான் இது ஃபார்ம் ஆகி அகைன் இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுமாதிரி இந்த பாட்டு இது வரைக்கும் தான் வந்திருக்கும், சென்டர் வரைக்கும் தான் வந்திருக்கும். அப்போ 2 சர்க்கிளில் நம்ம விரிச்சோன்னா இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அலாங் த டயக்னல் தான் இங்கே இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல் ஸ்கொயராக அலாங் த டயக்னல் இப்படி நம்ம விரிச்சோம் அப்படின்னா நமக்கு இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அகைன் இந்த சைடில் நமக்கு 4 சர்க்கிள்ஸ் வரும். ஓகேவா? அப்போது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே 4 சர்க்கிள்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட் ஹாஃபில் 8 சர்க்கிள்ஸ் நமக்கு ஒரு சர்க்குலர் ஃபார்மெட்டில் கிடச்சிருமா? அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கிற மாதிரி ஆன்சர் வராது. ஆல்ரெடி நமக்கு ஏன்னா இங்கே ஃபோல்டு ஆனப்பவே இங்கே 2ல் நமக்கு சர்க்கிள் இருந்துருச்சு. அப்போ அது இல்லாத ஃபார்மெட் வரப்போகிறது இல்லை. ஆப்ஷன் பியில் நமக்கு எப்போ கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த சி ஆர் பி கன்ஃபியூஸ் கூட ஆகாது, ஆனால் சி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி யோசிக்காமல் நம்ம ஃபஸ்ட்டே ஃபோல்டு பண்ணி அன்ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட் லெவலில் ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சா ஈஸி. அப்போ இங்கேயே நமக்கு ஒரு ஹாஃப்லேயே 4 வந்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற 8 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி இருக்க போகிறது இல்லை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இது வந்து பேப்பர் ஃபோல்டிங் ஃபார்மெட்டில் ஒன்று. ஓகே, ஸோ ஆப்ஷன் எக்ஸில் இருக்கிறது தான் கொஷின். ஏபிசிடியில் எது ஆன்சராக இருக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு லைனும் இந்த லைனும் நமக்கு அப்படியே தான் இருக்க போகுது, எங்கேயுமே மாற போகிறது இல்லை. இப்போ அது இல்லாத ஆப்ஷன்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துலேயுமே அது சரியாக இருக்குது. ஒரு வெர்டிக்கல் லைனும் இதுவும் எல்லாத்துலேயுமே சரியாக இருக்குது. ஓகே, அப்போது இந்த சைடில் நமக்கு இந்த கேயோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த 2 லைன்ஸை ஃபோல்டு பண்ணும்போது இந்த சைடு அதோட மிரர் இமேஜாக தான் ஃபார்ம் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக ஆப்ஷன் பி இல்லை, ஏன்னா இது இந்த அகலத்தில் தான் இருந்ததே தவிர இதுக்கு பக்கத்தில் இல்லை. அதனால் ஆப்ஷன் பி இல்லை. அது மாதிரி ஆப்ஷன் ஏவும் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இது ஒரே ஒரு லைன் தான் இருக்கே தவிர இந்த மாதிரி இந்த கர்வ்டு இந்த ஃபார்மெட்டில் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கலை, ரைட் ஹாஃபில். ஸோ ஆப்ஷன் ஏவும் இருக்காது. நமக்கு எது கன்ஃபியூஸ் ஆகும்னா ஆப்ஷன் சியா டியா. அப்படி பார்க்கும்போது சி எப்படி இருக்குது, நமக்கு இந்த லைனோட மிரர் இமேஜ் தான் இங்கே வரணுமா? அப்போ இந்த பாயிண்ட் எண்டில் இருந்தே அப்படியே ரிவர்ஸில் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் சியில் தான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? இதோட மிரர் இமேஜ் எடுத்துட்டோன்னா இங்கே எனக்கு இப்படி வருமா? நம்ம இதோட மிரர் இமேஜ் இங்கே வரும். ஸோ இந்த 2 ஃபார்ம் ஆகும்போது ஆப்ஷன் சி மாதிரி தான் ஃபார்ம் ஆகும், ஆப்ஷன் டி மாதிரி ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஆப்ஷன் டி அப்படியே அதுலேயே செகண்ட் லைன் வர்ற மாதிரி இருக்குது, அப்படி ஃபார்ம் ஆகுது. மிரர் இமேஜ் தான் நமக்கு இங்கே விழும். அப்படியே அதே ஃபார்மெட்டில் கொடுத்ததுனால ஆப்ஷன் டியில் இருக்கிறது மாதிரி வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே,
இது அதுலேயே ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஷின், யூசீடில் கேட்டிருக்காங்க இதை. இது பேப்பர் கட்டிங் ஃபார்மட் ஆஃப் கொஷின். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு அன்ஈவன் பேப்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஸ்கொயராகவோ இல்லை சர்க்கிளாவோ இல்லை கரெக்டான ஒரு ரெக்டாங்கிளாவோ அப்படி தான் இருக்கும். ஒரு ஈவனான ஒரு பேப்பர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு இர்ரெகுலர் பீஸ் ஆஃப் பேப்பர். அந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணி கட் பண்ணால் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் எத்தனை லெவல் ஆஃப் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அகைன் அலாங் த வெர்டிக்கல் ஆக்சஸ் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அதுலேயே ஒரு பிளாக் கலர் லைன் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து இந்த சைடோட இந்த சைடோட ரெப்ளிகேஷன். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் அது தெரியும்ல நமக்கு அந்த இடத்துல அது முடிஞ்சது அப்படின்னு. அதை தான் இந்த பிளாக் கலர் லைனில் நமக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அகைன் இப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்க, பாதியாக மேலேருந்து கீழே ஃபோல்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே தெரிகிற இந்த 2 கிராஸ் லைன்ஸ் இருக்கா, அதுவுமே அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி மடித்தா அந்த பேப்பரோட எண்டு தெரியும்ல, அதை தான் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க புரிதலுக்காக. இது ஃபோல்டு பண்ணால் இந்த லைன்ஸ் எல்லாம் பின்னாடி தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் அதை டயக்னலாகவும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத 2 இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல ஒரு வீக் மாதிரி கட்டும், ஆப்போசிட்டில் இந்த கார்னரை ஒரு கட் பண்ணியும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணலான்னா, பேப்பரோட ஒரிஜினல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற பார்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பாருங்க, இந்த பேப்பரோட இந்த ஷேப்பில் இல்லாமல் அப்படியே ஆப்போசிட்டில் அதோட மிரர் இமேஜ் அது பேப்பரை திருப்பின மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆன்சரை இம்மீடியட்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆப்ஷன் சிலையுமே பார்த்தீங்கன்னா பேப்பரோட ஷேப், பேப்பரில் எக்ஸ்ட்ரா கட்டு தான் இருக்கணுமே தவிர அதோட ஷேப் அப்படியே கண்டிப்பாக மாற போகிறதில்ல. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இது வரைக்கும் வந்திருக்கு, இதில் ஏதோ கட்டு தான் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கணுமே தவிர எக்ஸ்ட்ராவாலாம் இந்த இடத்துல எனக்கு பேப்பர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. ஆனால் இங்கே கரெக்டாக இந்த கார்னர் பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எண்டான மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் இருக்காது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஏ அண்டு பி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் கொஞ்சம் நல்லா கவனிச்சாலே நமக்கு ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். பார்க்க தான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இல்லாத ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் தப்பாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறம் ஃபைனலாக 1 or 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபைனல் ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன, இந்த 2 இருக்குது. ஸோ ஸ்கொயர் உள்ளே இருக்க போகிறது ஷுர். ஏன்னா இந்த கார்னரில் இருக்கிற இந்த கட்டு இருக்கு இல்லையா, இந்த கட்டு வந்து நமக்கு ஒரு ஃபோல்டு ஆகும்போதே இப்படி இருக்கிறது கண்டிப்பாக அதோட இன்னொரு பார்ட்டும் சேர்ந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி வரதான் போகுது. ஸோ அதே மாதிரி 4 சைடுமே இருக்கும். இந்த பார்ட்டு நமக்கு விரிச்சும் போது என்ன ஆகுங்கிறது கிளியராக இருக்கும். ஆனால் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்காங்களா, இது எப்படி அங்கே ஃபார்ம் ஆகுங்கிறத பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போது இது என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லா கார்னர்ஸ்லையுமே இந்த ஷேப்பில் நமக்கு கட் இருந்திருக்கணுமா, கார்னர்ஸில் சென்டர் ஆஃப் த கார்னர். அப்போ அதுபடி பார்க்கும்போது இந்த இருக்குது பாருங்கள், கிளியராக ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக இருக்கிற இடத்துல ஸோ இந்த கட்டு கண்டிப்பாக வந்துடும். ஓகே. அப்போது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் எப்படி கட் ஆகும், ரைட் சைடு கன்ஃபியூஷனே இல்லை. லெஃப்ட் சைடில் இதுக்கு இங்கே கட்டாக இருக்குன்னா இதுக்கு பேரலாக எங்கேயுமே சின்னதாக ஒரு கட்டு வந்திருக்கணும்ல, அது ஆப்ஷன் பியில் இல்லை பாருங்கள். இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு அந்த கட்டு இல்லை. இதுக்கு பேரலாக இங்கே எனக்கு பேப்பர் இல்லாதனால எனக்கு இந்த கரெக்டாக அந்த ஹாஃப் ஸ்கொயர் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகலை, மேலேயும் கீழேயும் ஃபார்ம் ஆகிற மாதிரி. அது மாதிரி இங்கேயுமே இதுக்கு பேரலாக இந்த இடத்துல கொஞ்சம் கட் ஆகியிருக்கணும் தானே. ஸோ ஆப்ஷன் பியில் அது இல்லை, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங்னா இது ஒரு டைப் ஆஃப் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கட்டிங் கொஷின். அதே மாதிரி யூசிலே கேட்ட ஒரு ஃபோல்டிங் டைப் ஆஃப் கொஷின்ஸையும் நம்ம பார்த்துடலாம்.
இதில் என்ன கொஷின் பாருங்கள். given below is a folded sheet of paper with green color on one side and red color on the other side. கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் டாட்டட் லைன்ஸ் ரெப்ரசன்ட் த ஃபோல்டு லைன்ஸ். இப்போ ஒரு பேப்பரை மடித்து அதை விரிச்சிருக்காங்க. விரிச்சதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்கிற சைடை பார்த்தா எனக்கு அந்த மடிப்பு தெரியும்ல பேப்பரில், அது எந்த ஃபார்மெட்டில், இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு மடிப்பு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி தான். எப்போவுமே என்ன, ஃபோல்டை நம்ம எடுத்துட்டு ஒவ்வொரு லெவல் ஆஃப் அன்ஃபோல்டு பண்ணோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குமா. ஸோ இதே எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ உள்ள ஒரு பேப்பரை மடிச்சிருக்காங்க. மடித்ததில் உள்ள க்ரீன் கலரும் வெளியே ரெட் கலரும் இருந்திருக்கு. அந்த ரெட் கலர் இருக்கிற ஹாஃபாக மடித்தா, ஒரு ஃபுல் ஷீட்டை ஹாஃபாக ஃபஸ்ட்டு மடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்படி மேலே கீழேருந்து மேலே ஹாஃபாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ண ஃபோல்டு தான் நமக்கு இங்கே தெரியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கா, 2 சைடுமே ஒன்று போல். இங்கே இப்படியும் அங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேலே இன்சைடும் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும், இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் எடுத்துக்கிட்டாலே தெரியுற இந்த ஃபோல்டட் பார்ட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு இந்த ஒரு ஃபோல்டு இருக்கா, இந்த ஃபோல்டு இருக்கா, இந்த ஃபோல்டை மட்டும் நம்ம எடுத்தோம்னாலே நமக்கு இந்த இடத்துல எப்படி மடிப்பு தெரியும், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு மடிப்பு தெரியுமா. ஓகேவா. ஸோ அதே மாதிரி தானே ஆப்போசிட் சைட்லேயும் நமக்கு இருந்திருக்கும். ஸோ வெறும் இந்த பார்ட் நான் இந்த இடத்த எடுக்கிறேன். இந்த க்ரீன் இருக்கா, இந்த க்ரீன் ஃபோல்டை அன்ஃபோல்ட் பண்ணி தான் எனக்கு அந்த சைடு எனக்கு இப்படி இருந்திருக்கும்னு எடுக்கிறேன். அப்போ அதுவே நான் கீழே ஃபுல் ஷீட்டாக நான் இதை அன்ஃபோல்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிறது இங்கே ஃபார்ம் ஆகிடுமா. ஸோ மேலே இந்த பார்ட் எடுத்தால் எனக்கு இங்கேருந்து இந்த சென்டர் வரைக்கும் இங்கே ஃபோல்ட் ஆகிருக்கு, இந்த கார்னர் வரைக்கும் பாதியில். அப்போது இங்கேருந்து எனக்கு இங்கே ஒரு லைன் தெரியுமா, இங்கேருந்து இங்கே லைன் தெரியும். சிமிலர்லி இந்த க்ரீன் பார்ட் இருக்கா, அப்போமே அந்த க்ரீன் பார்ட்டை எனக்கு ஆக்சுவலாக மேலே இருக்கும்போது எனக்கு அது எப்படி இருந்திருக்கும், இந்த கார்னர்லேருந்து இங்கே போகும். அதுவே நான் அன்ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்ட்டுக்கு இதோட வாட்டர் இமேஜாக எனக்கு ஃபார்ம் ஆகுமா, இதோட வாட்டர் இமேஜ் தான் எனக்கு இங்கே கீழே வரப்போகுது. அப்போது சம்திங் லைக் திஸ், இப்படி தான் ஃபோல்ட் ஆகுமா. அதையே நமக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 90 டிகிரி திருப்பி வச்சு நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணிடலாம், ஆப்ஷன் பியை ரிஜெக்ட் பண்ணிடலாமா. ஏன்னா ஆப்ஷன் பி கார்னர் டு கார்னர் மடித்த மாதிரி, ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் மடித்த மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போது இது கிடையாது, நம்ம கார்னரில் ஃபோல்டு ஆகவே இல்லை. சென்டராக ஃபோல்ட் ஆகி இந்த லைன்லேயே, ஸோ எந்த சென்டர் இருக்கோ அதுக்கு அட்ஜசன்ட் லைனில் தான் அந்த ஃபோல்டு போய் முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஆப்ஷன் சி அண்ட் டியில் பாருங்கள், இந்த அட்ஜசன்ட் இந்த சென்டர் இருக்கா, இந்த சென்டரில் இதுக்கு அட்ஜசன்ட் லைன்லேயே தான் எனக்கு இந்த ஃபோல்டு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே வரைக்கும் போயிருக்கு ஆப்ஷன் சி அண்ட் டியில் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த ஃபோல்டுமே முடியல. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். இது அப்படியே டில்ட்டடாக, இது அப்படியே நம்ம திருப்பி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட சரியான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பேசிக்கான ஐட்டம்ஸில், அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஃபஸ்ட்டு எதெல்லாம் வராதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்கள்.
சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஷின் 1 or 2 இருக்கும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம புரிய வேண்டியது என்னென்னா, ஃபோல்டு பண்ணுறதை பொறுத்து ஒரு மிரர் இமேஜாவோ வாட்டர் இமேஜாவோ அது ஃபார்ம் ஆகி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுலேருந்து அந்த மிரர் இமேஜ் ஒரு வாட்டர் இமேஜ் ஆஃப் ஃபார்ம் ஆனதுலேருந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும்னு யோசித்தோன்னா நமக்கு இது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.